பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் நாம் நேரடியாக தன்னுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவர் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்திருக்கிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறத நாம் தேவனோடு உறவாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனோடு ஒரு தொடர்பு வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த ஐக்கியத்தை, இந்த தொடர்பை, இந்த உறவை நாம் கடவுளோடு எப்படி வைக்கலாம் என்றால், ஒரே ஒரு வழிதான். என்னவென்றால், இந்த ஜெபம் என்று சொல்லப்படுகிறதான இந்த ஒரு காரியத்தின் ஊடாகத்தான் நாம் தேவனோடு ஐக்கியம் வைக்கிறோம். அதிலும் அந்த ஜெபத்திலே தேவன் விரும்பத்தக்க விதத்திலே தாழ்மையாக தேவனோடு உறவாட வேணும். நம்முடைய ஆண்டவரோடு நான் எப்படி உறவாட வேணும், எப்படி அவரோடு நடக்க வேணும்ங்கிறதான தாழ்மை என்றால் என்னவென்று நமக்கு முதலாவதாக தெரிந்திருக்க வேணும். ஏனென்றால் அருமையானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாக ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் பிதாவுக்கு ஒப்பானவராய் இருந்தும் அதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாதபடி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால அருமையானவர்களே, நாம் செபிக்கிற பொழுது மிகுந்த தாழ்மையோடு நாம் தேவனை நோக்கி செபிக்கணும். இப்போ என்ன தாழ்மை, என்ன தேவனுக்கு பிரியாமல் என்று பார்ப்பீர்களானால், இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம், ஒரு மனிதன் சென்று முதலாவதாக ஜெபம் பண்ணுகிற பொழுது, தேவனே, நான் பரிகாரன் அல்ல. முதலாவது துவக்கத்திலே பாருங்க, அவனுடைய ஜெபம் என்னவென்றால், தேவனுக்கு உண்டதாக ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை. என்ன? நாங்கள் நியாயப்பிரமாணத்தை முற்றுமுழுதாய் கரைச்சி குடித்தவர்கள், முற்றுமுழுதாய் தெரிந்த வேதத்தை முற்றுமுழுதாய் படித்தவர்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று எண்ணி தங்களுடைய இருதயத்திலே பெருமையோடு பரிகாரன் என்றால் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், நான் ஒரு திருடன் அல்ல, நான் ஒரு கொள்ளைக்காரன் அல்ல, நான் ஒரு ஏமாற்றுக்காரன் அல்ல, நான் ஒரு பாவி அல்ல, மற்றவர்களைப் போல நான் அல்ல, நான் எல்லாவற்றிலும் தேறினவன். ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பதாக நான் வந்து நிற்கிறேன். என்னிடத்திலே நீ ஒரு பிழையும் பிடிக்கலாது. நான் எல்லாவற்றிலும் சரியா இருந்து நான் உம்மிடத்திலே நிற்கிறேன் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு அந்த மனிதன் ஜெபம் பண்ணுவதை கர்த்தர் கேட்கிறார். இதுங்க எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறதான ஒரு பெருமை. இந்த பெருமைங்க நமக்கே தெரியாது. என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அமர்ந்திருந்து பார்க்கணுங்க. நான் 40 நாள் உபவாசம் பண்ணுவேன், நான்
21 நாள் வாசம் பண்ணுவேன். நான் 3 மணித்தியானம் முழங்காலில் நிற்பேன். நான் 30 வசனம் எனக்கு தெரியும். நான் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். நான் ஜெபித்தால் எல்லாமே ஆகும். எல்லாம் பெருமைங்க, பெருமையான ஜெபம், பெருமையான பேச்சு, பெருமையான வார்த்தைகள். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் தங்களுக்கு தாங்களே ஜெபத்தை பண்ணி தங்களை தாங்களே உயர்த்தி தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலே இயேசு வெளியரங்கமாக முடியாமல் இருக்கிறது. அருமையானவருடைய பிள்ளைகளே, நாம் எங்கிருந்து மீட்கப்பட்டோம், எங்கிருந்து தூக்கி எடுக்கப்பட்டோம், இன்றைக்கு எப்படிப்பட்ட தேசத்திலே நம்மை கடவுள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்தால் நாம் மனிதர்கள் அல்ல. அங்கு ஒரு மனிதன் உண்மையான பாவி தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவனாக தேவனுக்கு தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என் மேல் கிருபையாயிரும் என்று. நாம் பின்பற்றி வந்த வழிகளை இப்பொழுது நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒரு சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை, நான் கர்த்தரோடு இருக்கின்றார். கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்க மாட்டார். தாழ்மையோடு இருந்து, ஆண்டவரே, உம்மால் கொடுக்கப்பட்ட கிருபை, உம்மாலே நிற்கிறேன், உம்மாலே வாழ்கிறேன், எல்லாமே நீங்கள் கொடுத்தது என்று கர்த்தர் உண்டாக தாழ்மையாக சொன்னால் அந்த மனிதனை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டு, ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி ஜெபம் செய்ய மாட்டேன், நமக்கு பிரியமான ஜெபத்தை நான் செய்ய ஒரு வேளை உங்களுடைய மனதில் ஏவப்பட்டால் தாழ்த்தி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும், உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும், உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேணும். கர்த்தர் உண்டாக தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.